66 புத்தகங்கள் பைபிள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த புத்தகங்கள் 1500 ஆண்டுகளாக எழுதப்பட்டவை. ஏறக்குறைய 40 ஆசிரியர்கள் இந்த புத்தகங்களை எழுதியுள்ளனர். இந்த எழுத்தர்களில் மன்னர்கள், ஆசாரியர்கள், மேய்ப்பர்கள், வரி வசூலிக்கிறவர்கள், கூடாரம் செய்பவர்கள், அறிஞர்கள், பாமர்கள், யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள் உள்ளனர். அவர்கள் ஹிப்ரு, கிரேக்கம், அராமிக் மொழிகளில் எழுதினர். இந்த புத்தகங்களில் மனித படைப்பின் முதல் முடிவு வரலான நிகழ்வுகள் உள்ளன. இந்த புத்தகங்கள் அனைத்திலும் ஒரே நீதி, ஒரே நோக்கம், ஒரே திட்டம் உணரப்படுகின்றன. இந்த புத்தகங்கள் அனைத்தும் எல்லா காலத்திலும் வாய்ந்த ஒருவரால் எழுதப்பட்டதாக உணரப்பட்டது. மேலும் அனைத்து புத்தகங்களும் கிறிஸ்துவை மையமாக கொண்டது. பல நூற்றாண்டுகளாக பல எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களை ஒரே புத்தகமாக இணைப்பது மனிதர்களால் இயலாது. பைபிளில் உள்ள தகவல்கள் எல்லா காலத்திலும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். மனிதர்களுக்கு கடவுள் விதித்த கடமைகள் இதில் அடங்கியுள்ளன. இது ஒரு தரமான புத்தகமாக செயல்படுகிறது. பைபிளை உயிருள்ள புத்தகம் என்று அழைக்கிறோம். ஏனென்றால் அது மனித வாழ்வை மறைமுகமாக ஆளுகிறது. இந்த புத்தகத்தின் உண்மையான ஆசிரியர் கடவுள் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. உலக காலங்கள் பைபிளை மையப்படுத்தி கிபி என்று அழைக்கப்படுகிறது. உலகில் பைபிள்கள் அதிகமாக அச்சிடப்படுகின்றன, அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்றன. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. அவை உலகம் முழுவதும் பரவலாக உபயோகத்தில் உள்ளது. உலகம் முழுவதும் பைபிள் பரவலாக பயன்படுத்தப்பட்டு பிரசங்கிக்கப்பட்டு ஆய்வு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. வரலாற்றில் பலர் பைபிளை தடுத்திருக்கிறார்கள். ஆகிலும் அது இன்று வரை தடையின்றி தொடர்கிறது.